ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து தேங்காய் துவையல், பாவக்கால வறுவல், வாழைப்பூ பருப்பு உசிலி, சேப்பங்கிழங்கு கூட்டு இல்லை? ஆமாம், கூட்டு. ஓகே. இது வந்து மோர் களி. தென் இது வறுத்து அரைச்ச மிளகு ஜீரகம் போட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வறுத்து அரைச்சிட்டு பண்ணுறது. ஜீரகம் வறுத்து அரைச்ச ரசம். ஆமாம், சூப்பர். சேப்பங்கிழங்கு கூட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அதாவது சேப்பங்கிழங்குல வந்து நம்ம வந்து நார்மல் நாளில் கூட்டு குழம்பு மாதிரி பண்ணுவோம். ஓகே. அது தனியாக போட்டிருக்கேன். நார்மலாகவே கூட்டு பண்ணுவோம். இந்த பொரிச்ச கூட்டு மாதிரி நல்லாயிருக்கும். அது துவையலுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக கூட்டு துவையலுக்கு நல்லாயிருக்கும். இந்த மோர் களிக்கு நம்ம இந்த வறுவலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், வறுவல் யூஸ் பண்ணிக்கலாம். அது மோர் மிளகு அதெல்லாம் போட்டு பண்ணுறது நார்மல் பண்ணுறதுனால அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சூடா. இல்லைன்னா கூட கொஞ்சம் வறுவல் தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். அதனால அதுக்கு ஒன்றும் தனியாக பண்ணல. ஓகே. இந்த இந்த பாவக்காய் வந்து கொஞ்சம் குண்டு பாவக்காய் இல்லை, கொஞ்சம் கசப்பு இருக்குமா? கசப்பு இருக்கு, அதனால தான் வறுவலாக பண்ணேன். செம ஐடியா. ஓகே. ஃபஸ்ட்டு துவையல் அரைச்சிடுறேன். இன்றைக்கி சமையல் எல்லாம் தெரிஞ்சிடலாம். நார்மல் சமையல் தான். இது வந்து தேங்காய் துவையல். தேங்காய்க்கு வந்து கடுகு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூனு, காரத்துக்கு ஏற்ற மிளகா 5-6 மிளகா எடுத்திருக்கேன். நான் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துட்டுருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் பொடி பண்ணிட்டு அப்புறம் இந்த தேங்காய் போட்டுருவேன். இந்த கொஞ்சோண்டு புளி போட்டு அரைச்சிட்றேன். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். தேங்காய் துவையல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து வாழைப்பூக்கு வந்து வாழைப்பூ உசிலிக்கு அன்றைக்கே காமிச்சோம் நம்ம அவரைக்காய் பண்ண உசிலி. இப்போ இந்த டயத்தில் எல்லா உசிலியுமே இப்படி தான் பண்ணுறது. இந்த இது ரெடி பண்ணிட்டேன் பைத்தம்பருப்பை. அப்புறம் எவ்வளோ வேணுமோ காரத்தையும் நல்லா வறுத்துன்ட்டு பொடி பண்ணிக்கிறேன். வாழைப்பூ பருப்பு உசிலி. ஆமாம், எல்லா பருப்பு உசிலிக்குமே இந்தமாரி பைத்தம்பருப்பு நல்லா வறுத்துன்ட்டு இது பண்ணலாம். நார்மல் நாளில் என்ன பண்ணலான்னா கடலைப்பருப்பே வறுத்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும். நல்லா வேக வச்சுட்டேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இந்த பைத்தம்பருப்பும் மிளகாயும் வறுத்து அரைச்சிட்டேன். இப்போ அடுப்பில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஆஸ்யூஷுவல் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்ச அந்த பூ ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதில் பாதி தான் போட்டிருக்கேன். பாதி தான் போட்டிருக்கேன். இதுமாரி இந்த பொடி பண்ணது கூட பாதி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி சமையல் 2 பேருக்கு தான் பண்ணுறேன் நான். அதனால் கம்மியாக தான் பண்ணுறேன். ஓகே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பரணி இல்லையா? இன்றைக்கி மகாபரணி. அது சொல்லுங்களேன், அது என்னன்னு. இந்த பரணி நட்சத்திரம் வந்து இந்த மகாலய பட்சத்தில் வர பரணி நட்சத்திரம் வந்து மகாபரணி அப்படின்னு சொல்லுவாள். இந்த மகாபரணி வந்து இந்த நாளில் வந்து இந்த திதி தெரியாத நம்ம முன்னோர்கள் திதி தெரியல அப்படின்னா அவளுக்கு வந்து தர்ப்பணம் வந்து இன்னைக்கு பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். திதி தெரியாதவா திதி தெரியல அப்படின்னா அவளுக்கு வந்து இன்னைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். அதேமாரி அந்த 15 நாள் இந்த அவளோட திதி வராதவர்கள் கூட இன்றைக்கி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் பண்ணணும். இன்றைக்கி பண்ணால் விசேஷம். நம்ம ஊரில் இங்கே வந்து பெங்களூரில் எல்லா மடத்துலையுமே என்ன பண்ணுறான்னா ஒரு பிராமணாவில் சாப்பாடு போடுறதுக்கு 100 ரூபா, தட்சணை 50 ரூபா, சில பேர்த்துல 50 ரூபா 75 ரூபா. இப்போ நம்ம பக்கத்தில் ராகவேந்திர மடத்துல வந்து கொடுக்குறேன். ஸோ பண்ண முடியாதோ அட்லீஸ்ட் இது மாதிரி ஏதாவது கோவிலில் கூட இது மாதிரி ஒரு 4 பிராமணா சாப்பிட்றதுக்கு பைசா கொடுக்கலாம். இல்லை, அது இங்கே ஃபெசிலிட்டிஸ் நிறைய எல்லா மாதிரி மலேசியாத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த மாதிரி இது இந்த மாலை பட்சத்தில் ஒரு 4 பிராமணருக்கு ஒருத்தருக்கு ஒரு பிராமணருக்கும் பண்ணுறா. நல்லா நீட்டாக பண்ணுறா. ஆமாம், ஒரு 200 ரூபா 250 ரூபா செலவழிச்சா போகிறோம். 4 பேர் சாப்பிடுவா. 4 பேர் சாப்பிடுவோம். அன்னதானம் ஆகிட்டு. அதான் இன்றைக்கி முடிஞ்சோம். இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி கொடுக்கலாம். சேப்பங்கிழங்கு கூட்டு இல்லை? ஆமாம், சேப்பங்கிழங்கு என்னோட ஃபேவரட் கூட்டு ஜெஸ்ட். ஆமாம், அதனால தான் நீ பண்ணுறேன். ஒரு கொஞ்சம் வேக வச்சுட்டுருக்கேன். 3/4 அளவுக்கு வேக வச்சுட்டு அதை கட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. அடுப்பில் வந்து கொஞ்சம் கடுகு தாளிச்சுட்டு இந்த வெந்த பருப்பை போட்டிருக்கேன். அந்த வெந்த பருப்பில் இந்த இது போட்டுட்டு இந்த சேப்பங்கிழங்கை போட்டுட்டு இந்த இங்கே வந்து சும்மா பச்சையாக இந்த தேங்காய் ஜீரகம் மிளகா அவ்வளோதான் கொஞ்சம் அரைச்சி விட்டுருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். போட்டு ஜீரகம் மிளகா எல்லாமே பச்சையாக வறுக்கல, எல்லாம் பச்சையாக தான் போட்டு அரைச்சிட்டு இதில் விட்டுருவேன். நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் துவையலுக்கு இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஓகே. அது வறுத்துட்டு போட்டால் என்ன, பச்சையாக போட்டால் என்ன டிஃப்ரென்ஸு? ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, சும்மா ஒரு டேஸ்ட் தான் டிஃப்ரென்ஸு. ஒன்று இப்போ வறுத்து நம்ம அதே மாதிரி இதுதான் நம்ம தேங்காய் துவையல் அரைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அது இருந்தால் ஒரே வாசனையாக இது வறுக்காமல் ஒன்று வறுத்து போட்டால் அது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுக்காக அது வறுத்துட்டு போடல அப்படியே போட்டிருக்கேன்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அதே தான் அப்படிங்கும்போது எனக்கு ஞாபகம் வந்து ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது. என்ன, ஒரு ஆட்டுக்காரன் கருப்பு ஆடு ஒன்று வெள்ளை ஆடு வச்சுருந்தானா. அதை வந்து கேட்டானா, கருப்பு ஆடை எப்படி குளிப்பாட்டுவீங்கன்னு. வெள்ளை ஆடு கருப்பு ஆடை வந்து வெளியே வச்சு குளிப்பாட்டுவேன்பானா.
அப்போ வெள்ளையாடுன்னு கேட்பானா, வெள்ளையாடு வெளியே தான் குளிப்பாட்டு வைப்பானா. அப்போ கருப்பாடுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பீங்க, என்ன புல் கொடுப்பேன் அப்படிமாண்ணா. வெள்ளையாக்கே அப்படிமாண்ணா, வெள்ளைக்கும் புல் தான். ஏண்டா ரெண்டையும் ஒரே தானே செய்கிற, ஏன் தனித்தனியாக சொல்கிற, வெள்ளை என்னன்னு திருப்பி திருப்பி தனித்தனியாக சொல்கிறியே அப்படின்னு கேட்பானா. அப்போ சொல்லும்போது கருப்பாடு என்னோடதுமாண்ணா அவன், அப்போ வெள்ளையாடு அதுவும் என்னோடதுமாண்ணா. எதுக்காக சொல்கிறான், எதுக்காக அப்படி சொல்கிறான், எல்லாரையும் குழப்பறதுக்கு தான் ஒன்றே மாதிரி. ஆக்சுவலாக மிளகாக்கு பதிலாக மிளகு கூட போட்டாலும் நல்லா இருக்கும். மிளகு கூட போட்டாலும் மிளகு போட்டாலும் நல்லா இருக்கும். இந்த கூட்டு சேப்பங்கிழங்கு கூட்டு மிளகு போட்டுக்கிடணும். ஆயிரத்தி எடுத்துடுறேன். ஓகே. நீங்கள் இந்த கிருஷ்ணர் கதையை இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக போட போகிறோம் இல்லையா, இன்றைக்கி வந்து என்ன போட்டிருக்கீங்க, ராஜதந்திரம் த லார்ட் மேனேஜ்மெண்ட் குரூப். அது ரொம்ப நல்லா இருந்ததுல்ல அந்த கதை, சூப்பராக. கிருஷ்ணா எனும் ராஜதந்திரி. ஆமாம். இந்த பாவக்காய் இருக்குல்ல, பாவக்காய் அப்படியே நறுக்கின்ட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கையால் பிசைஞ்சு வச்சிடணும். வச்சோடனே வச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இது பாருங்க, இந்த ஜலம் இந்த கொட்டையெல்லாம் வந்துடும். இப்படி புழிஞ்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இப்படி பண்ணுறதுனா என்னென்னா கசப்பே இருக்கா, சுத்தமாக கசப்பு இருக்காது. ஏன்னா என்னென்னா இந்த இதெல்லாம் விதையெல்லாம் தேவையில்லை. இந்த சாரும் போடுறதுனால இந்த கொஞ்சம் சத்து போயிடுமோ என்னமோ தெரிலண்ணா. ஆனால் என்னென்னா கசப்பு இல்லாமல் யார் வேணாலும் சாப்பிடுவாங்க. இப்படி பண்ணியிருக்கேன். ரொம்ப போகாது, கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் இருக்கும். அரை மணி நேரம் ஜலமே தானே விட்டுக்கிறது தான். உப்பு போட்டு நல்லா கையால் நல்லா பெசரி வச்சிடணும். ஒரு ½ hour கழிச்சு எடுத்தோம்னா இப்படி வந்துடும். இது வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அது அப்படியே வச்சோம்னா நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். என்னென்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி, கொஞ்சம் மிச்சம் எண்ணெய் வந்து நாளைக்கு வச்சுக்க முடியாது இல்லையா. மிச்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் ஏதாவது இந்த ஆக்சுவலாக நம்ம பாட்டில் பிடிக்கும் மோர் களி பண்ணும்போது கூட இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் கசப்பு இருக்கும். அப்படி இல்லாத கொஞ்சம் இந்த வாழைக்காய் இருந்ததுன்னா அதை சீச்சு அதை போட்டு இது பண்ணிட்டுலாம். எண்ணெய் ரொம்ப வைக்கக்கூடாது. சாதாரண நாளாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக 2 போட்டு நிறைய எண்ணெய் வச்சு அப்படியே பொரிச்சு எடுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும், நல்லா அது சிப்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இது ஆட்டை அப்படியே சைடில் வச்சுருக்கேன். நடுவில் உங்களுக்கு இது காமிக்கிறேன். இந்த ரசத்துக்கு இந்த வறுத்த பொடி போட்ட மிளகு ஜீரக ரசம்னு சொல்கிறது. இது ஆக்சுவலாக வயிறு க்ளீன் பண்ணுறது ரசம். ஆமாம், மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையும் வறுத்துட்டுருக்கேன். இது இந்த பைத்தம்பருப்பு மிச்சம் வச்சேன் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு போட்டுட்டு அந்த பொடியை எடுத்துட்டேன். நார்மல் நாளில் துவரம்பருப்பு போடலாம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், அந்த பொடி மிளகா பண்ணலையும் அதை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் 2 லேசாக பொடி பண்ணிவிட்டு உப்பு ஜலம் புளி போட்டு கொதிக்க வைக்கணும். ஓகே. இந்த இது பண்ணிக்கணும், 1-2 பொடி பண்ணிக்கணும். இப்போ இது வந்து நல்லா இது எல்லாத்தையும் ஜலத்தில் விட்டு இந்த வாசனை போகணும், இந்த புளி வாசனை இந்த பொடி வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு விளாவிட்டு கடுகில் நெய்யில் வந்து கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சு கொட்ட வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்படி என்ன ஆகுனா முடி வச்சா ஒன்றுமே ஆகாது, முறுமுறுன்னு இருக்கும். அப்படியே சிப்ஸ் மாரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் குடிக்காது அது, அப்படியே வச்ச எண்ணெய் அப்படியே இருக்கு பாருங்க. அதுதான் இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெயே குடிக்காது. இதில் வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் இது வாழைக்காய் இருந்தால் கூட வாழைக்காயை போட்டு பண்ணி விட்டுடலாம், நல்லாயிருக்கும். சொன்னீங்க இது ரசத்துக்கு சூப்பராக இருக்கும்ல. ஆமாம், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஆயிடுச்சு, அது பொங்கிட்டு அதான் இது வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கணும் அதில். அதான் கரண்டி போட்டேன் பொங்காமல் இருக்கணும்னு. இப்போ லேசாக பொங்கி வரும்போது கொஞ்சம் எப்படி உள்ளே வச்சுட்டா ஃபுல்லாக பொங்காது. ஆமாம், கொஞ்சம் நெய் தாளிச்சு கொட்டு, நெய்யில் கடுகு தாளிச்சு கொட்டிடுறேன். மோர் களி இது வந்து இதெல்லாம் பண்ணி நிறைய பேர் சாப்பிட மாட்டான். ஆனால் அது அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும். பண்ணி பார்த்தானா டிஃபன் விட மாட்டான். நெஞ்சரிச்சல் எதுவுமே அது மாதிரி இருக்காது இந்த டயத்தில். இது வந்து மோர். ஆனால் நான் பண்ணுறது நான் எதுவுமே விட்றதில்ல ஜெஸ்டி, நான் அவங்கள சொல்ல பசங்களை சொல்கிறேன். என்னென்னா இது வந்து மோர் களி வந்து ஃப்ரெஷ்ஷு தைரட்னா நல்லது. அதனால் கடைஞ்சுன்னு இருக்கேன் கொஞ்சம். அது வந்து உப்பு போட்டிருக்கு, அரிசி மாவு அதில் வந்து விட்டுட்டு நல்லா எப்படி எவ்வளோ அளவுனா நிறைய பேர் இது வந்து ஜாஸ்தி ஜலம் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. யூஸ்வலாக 1க்கு வந்து 2. இப்போது 1 கப்பு மாவு எடுத்துனோம்னா
2 கப்பு ஜலம். இந்த ஜலம் வந்து மோரில் இருக்கணும். பாருங்கள் 2 கப்பு போடல இப்போ, அதனால் ஒன்று கூட எடுத்து விடலாம். நான் எப்படி வந்து அடுப்பில் வச்சு இது பண்ண போகிறதுனால ஒன்றும் தேவையில்லை. இப்போ 3 ஆகிடுது. இப்போ 3 கிளாஸ் ஆகிடுது. 1க்கு 3 வச்சுக்கலாம். ஓகே. நல்லா கலந்துட்டு அடுப்பில் வந்து நல்லெண்ணெயில் பண்ணணும். நல்லெண்ணெயில் கடுகு போட்டுன்ட்டு உளுத்தம்பருப்பு 2 மிளகா கூட அவ்வளோ, வேறு கருவேப்பிலை கூட போடுறதில்ல. அந்த மோர் வாசனை, இந்த மிளகா வாசனை தான். இந்த மோர் களி இந்த மகாலய பட்சம் சமையல் ஏதாவது காமிச்சுமா போட்டோமா? இல்லை இல்லை இது பண்ணல, காமிக்கல. முன்னாடி தனியாக மோர் களி பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த தலைகளில் போடல? இல்லை, இந்த தலைகளில் போடல. இப்போ 3 கூட பாருங்கள். 3 கூட போகாது உங்களுக்கு? இல்லை, மாவு கொஞ்சம் கூட வச்சுருக்கேன், ஒரு கிளாஸ்க்கு மேலே. இது வந்து ஜாஸ்தி ஆனாலும் பயப்பட வேண்டாங்கிறேன், அதுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் ஆக்சுவலாக ஜலமாக கொஞ்சம் இருந்தால் தான் நல்லது, நல்லா வெந்து நல்லாயிருக்கும். அதனால் பசமாதி ஆகிடும். ஆமாம், வேகலைன்னா உடம்புக்கு ஆகாது. நல்லா ஜலம் தாராளமாக விட்டுக்கலாம். தயிர் வந்து அளவு எடுத்துக்கலாம், 1க்கு 1 அளவு. 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்தோம்னா அதே அளவுக்கு தயிர் எடுத்துட்டு கடைஞ்சிக்கலாம். அது ஃப்ரெஷ் தயிர் நல்லாயிருக்கும். புளிச்ச தயிர் சில பேருக்கு பிடிக்கும். நம்ம பாட்டில் எப்பயுமே நான் ஃப்ரெஷ் தான் எடுத்துக்கிறேன். ஓகே. நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். லிக்விடாக இருக்கு இல்லையா, அப்படியே கை விடாமல் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுன்னு இப்படி கிண்டிலே இருந்தோம்னா நல்லா கெட்டியாக வெந்து கையில் தொட்டால் ஒட்டாமல் வரும். இது வந்து அப்படியே நம்ம பிளேட்டில் தட்டி இந்த டோக்லான்னு கொடுக்குறா பாருங்க, அந்த மாதிரி கொடுத்துடலாம். டோக்லான்னு சொல்லி கொடுத்துடணும் பசங்களுக்கு. அப்படின்னா என்னது டோக்லான்னு? ஆக்சுவலாக இந்த எல்லாமே இந்த அரிசி மாவில் ரவையில எல்லாம் பண்ணலாம். அப்படியே கட் பண்ணி வச்சுருப்பான் பீஸ் பீஸாக, மேலே அந்த கடுகெல்லாம் தெரிஞ்சுட்டு. அப்படியா? ஆமாம். டோக்லான்னா எந்த ஊருக்கு அது? என்ன இந்த புறத்தில் இந்த கடையிலலாம் வைப்பான் டோக்லா. ஆற்றுலையும் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி, பசங்களுக்கு இப்படி கொடுத்துருவேன். அதை நான் ரவையில், கடலை மாவில், அரிசி மாவில் எல்லாத்துலேயும் டோக்லா பண்ணலாம். அது மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டோன்னா சாப்பிட்ருவாங்க. மோர் களின்னா ஐயா அப்படின்னு ஓடுவேன். ஆமாம். நான் இப்போ படிக்கிறது நம்ம பசங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன், குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்தமாரி நம்ம ஃபுட்டை கொடுத்தோம்னா உடம்புக்கு நல்லது. ஆயிடுது சிம்பிளாக. சூப்பர். தேங்காய் துவையல், வறுத்தரைத்த மிளகு ஜீரக ரசம், வாழைப்பூ பருப்பு உசிலி, மோர் களி, சேப்பங்கிழங்கு கூட்டு, பாவக்காய் வறுவல். ஃபேண்டாஸ்டிக். சூப்பர். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே.